வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் தென்படும் போது நீங்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டு புற்றுநோயிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் நமக்கு முக்கிய தடையாக இருக்கிறது அந்த நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய சிகிச்சைகளிலுமே தாமதம் ஏற்படும். இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடும்போது நமக்கு அது உயிரையே கொல்லக்கூடிய அபாயத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொதுவான ஒரு சில அறிகுறிகளை வைத்து புற்றுநோய் நமக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகள்லேருந்து நம்ம விடுபட்டு கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக நீங்கள் குறைவதை பார்க்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடையை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் எப்போதுமே சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம், எனர்ஜியான ஒரு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் கலோரிகளினுடைய மதிப்புகளை குறைவாக கொடுத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி எரிச்சு நமக்கு உடல் எடை குறைக்குதுன்னா அதுதான் ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. ஆனால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதமான மெனக்கெடலுமே இல்லாமல் இருக்கும் பொழுது உடல் எடை வேகமாக நமக்கு குறைஞ்சதுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும்ன்றதை நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மருத்துவரை சந்தித்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்கள்ல புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். ஏன்னா புற்றுநோய்கள் வீக்கங்களாகவோ அல்லது கட்டிகள் போன்ற வடிவங்களில் தான் அந்த செல்கள் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு சில பேர் தங்களுக்கு கட்டிகள் இருக்கும்பொழுது அது உடல் சூட்டு கோப்பலங்களாக இருக்கலாம் அல்லது கொழுப்பு கட்டிகளாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. ஸோ நீங்களே நினைக்காதீங்க, மருத்துவர் அன்னைக்கு கன்சல்ட் பண்ணி செக் பண்ணுங்க. அப்பதான் அது என்னன்றது தெரியும். சாதாரண கட்டி தானா அல்லது புற்றுநோய் காரணமாக கட்டிகள் ஏற்படுதா, வீக்கங்கள் ஏற்படுதான்றது உங்களுக்கு தெரியும். நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாது. அப்படி உங்களுக்கு புற்றுநோய் காரணமாக கட்டிகள் ஏற்பட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளணும், தாமதிக்க கூடாது. தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து 3 வாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 4 வாரங்கள் வரைக்கும் இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இருமல் இருக்கிறது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியிடுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க தான் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்க தொடர்ந்து இருமுறீங்க, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுது, அப்புறம் நீங்க இருமும் போதே உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா இதெல்லாமே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். ஸோ நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. உடனே மருத்துவரை அணுகி நீங்க செக் பண்ணணும். அது கேன்சர் சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க கூடாதுங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனா இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சம் அதனுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரிக்கிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ உடல்ல மச்சம் அல்லது மருவில மாற்றம் ஏற்படுறது நீங்க சாதாரண பிரச்சனையாக நினைப்பீங்க. அது மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ ஒரு சில பேர் ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான சாதாரண ஒரு வியாதிகளாக இருக்கும்னு நினைச்சு விட்டுருவாங்க. நீங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க அது சாதாரணமான தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது உங்களுக்கு ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக அது இருக்கான்றதை அவங்களே தெளிவுபடுத்திடுவாங்க. நீங்களாகவே குழப்பிக்க வேணாம். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக
படிப்படியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் இப்போ நீங்கள் வந்து வழக்கத்திற்கு விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து வலியுடன் கூடிய சிறுநீர் வந்து வெளியேற்றுறீங்க. சிறுநீர் வெளியேற்றும் போது கீழ் முதுகில் வந்து உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ கழிவு நீக்க மண்டல வேலைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரக புற்றுநோய் இருக்குது, குடல் புற்றுநோய் இருக்குது, புரோஸ்டேட் புற்றுநோய் இருக்குது. இந்த 3 வகை புற்றுநோய்களும் இருக்குது. இவை எல்லாமே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜஸ் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. அதுவும் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது இன்னும் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். ஆனால் அதுக்காக நம்ம பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட வேணாம். உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அது என்னன்றது வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் அப்படின்றது நமக்கு வந்து ரத்தங்களில் வந்து இருக்கக்கூடிய செல்களை வந்து பார்த்தீங்கன்னா கசியத்து வைக்கக்கூடாது. அதாவது சிறுநீரோட ரத்தத்தை கலந்து வெளியேற்றக்கூடாது. வெறும் சிறுநீரை மட்டும்தான் நமக்கு வந்து வெளியேற்றணும், கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணும். ஸோ அதுதான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்குன்னா அதை என்னன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர், புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா வந்து ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா கேன்சர் ரிசர்ச் படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தம் கொடுக்கறதால தான் அதிகமான வலியை வந்து அதை ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வாரக்கணக்கில் உடல் வலி இருக்கு, நீங்க வந்து ஓய்வு எடுத்துமே உங்களுக்கு வந்து சரியாகல, மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சரியாகல அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகி அது என்னன்றது செக் பண்ணணும். அது வந்து ஒருவேளை கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சோர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யறது கூட சிரமப்படுவீங்க. நீங்க என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த சோர்வு வந்து உங்களுக்கு போகாது. சின்ன சின்ன வேலைன்னா நீங்க எழுந்து உட்காரதுக்கு, கழிப்பறைக்கு நடந்து போறதுக்கு, டிவி ரிமோட்டை எடுத்து யூஸ் பண்றது கூட உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நெஞ்சிரிச்சல் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கு. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை வந்து அணுகுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கவனம் இல்லாமல் விட்டுறாதீங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லிம்போமா புற்றுநோய் அப்படின்னா இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் வந்து நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கான சரியான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்கு. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு புற்றுநோய்களுக்குமே தனித்தனியான அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் இப்போ நாம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் புற்றுநோய் ஏற்படுவதற்கு முன்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் மருத்துவரை சந்தித்து கேன்சர் சிம்டம்ஸ்லேருந்து விலகிக் கொள்ளுங்க, புற்றுநோயிலிருந்து விலகிக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.